أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من جاء بالحسنة فله عشر أمثالها صدق الله العظيم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மலக்குகளும் மனிதர்களும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இன்று ஓதப்பட்ட சூரத்துல் அன்ஆம் 165 ஆயத்துக்களை கொண்ட இந்த முழு சூறாவும் ஒரே நேரத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அல்லாஹ் இறக்கி அருளினார். அவ்வாறு இந்த சூறாவை ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு வருகின்ற பொழுது 70,000 மலக்குகள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு வருகை தந்தார்கள். ஒட்டுமொத்தமாக முழுமையாக இறக்கி வைக்கப்பட்ட இந்த சூரா இன்று இந்த தராவீகில் முழுமையாக ஓதப்பட்டிருக்கிறது. அருமைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மலக்குகளை ரப்பு சுப்ஹானஹு தஆலா ஒளியால் படைத்து அவர்களுக்கு எந்த தேவையும் இல்லாமல் படைத்திருக்கிறார். உண்ணுதல் அவர்களுக்கு இல்லை, குடிக்கிற பழக்கம் அவர்களுக்கு இல்லை, கணவன் மனைவி இந்த தொடர்பு இல்லை, நமக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கிறதோ இது எதையுமே அல்லாஹ் தஆலா மலக்குகளுக்கு கொடுத்து படைக்கவில்லை. அப்படிப்பட்ட பரிசுத்தமான மலக்குகளை நம்மோடு அல்லாஹ் தஆலா வாழ்க்கையில் இரண்டர கலக்க செய்திருக்கிறார். அதை ஒரு கணம் நாம் யோசித்து பார்த்தால் அல்லாஹ் நம்மின் மீது எத்துணை பெரும் அருள் செய்திருக்கிறான் என்பதை உணர முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், சூரை அன்ஆமுடைய முதல் 3 வசனங்களை யார் தொடர்ந்து ஓதக்கூடிய பழக்கமுடையவர்களாக ஆகிவிடுகிறார்களோ 40,000 மலக்குகளை கியாமத் வரையிலேயும் அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுவதற்காக அல்லாஹ் படைக்கிறான் என்று சொன்னார். இந்த சூறாவில் அப்பேற்பட்ட விசேஷத்தை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். ரப்பு அதை ஓதவும் கேட்கவும் நமக்கு இன்றைக்கு தௌஃபீக் செய்தான். ஒவ்வொரு நாளுடைய தராவீகளும் ஒரு விசேஷமான திருக்குர்ஆனுடைய சூறாக்கள் நமக்கு ஓதி காட்டப்படுகிறது. அந்த உணர்வோடு நாம் அதில் சந்திப்போம் என்று சொன்னால் அதனுடைய எல்லா வாக்கியங்களையும் அடைந்து கொள்ள முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியானுடைய ஒரு பெண்ணுடைய கருவறையில் ஒரு ஆணுடைய உள்ளுக்குள்ளே போகிற பொழுது அங்கு அல்லாஹ் தஆலா 2 வானவர்களை வைத்திருக்கிறான் என்ட்ரன்ஸ் வாசலில. இதுவரைக்கும் நமக்கு தெரியாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த மலக்கு கேட்கிறாரா, ரப்பே இந்த அணுவை நான் உள்ள வைக்கவா வெளியில தள்ளி விட்டுறவான்? ஒரு துளியில் கோடிக்கணக்கான அணுக்கள் இருக்கிறது. ஒரு இந்திரிய துளியில் கோடிக்கணக்கான அணுக்கள் இருக்கிறது. ஒரு துளியில் இருக்கிற கோடிக்கு அல்லாஹ் உயிர் கொடுத்தான், நம்ம அம்மா செதறி போயிருப்பான். பல எவ்வளவு அற்புதமான படைப்பாக நம்மளை உருவாக்கி இருக்கிறான் என்று பாருங்கள். எந்த அணுவை அல்லாஹ் காட்டி தருகிறான் அந்த மலக்குக்கு, இந்த கோடிக்கணக்கான அணுவில் ஒன்றுக்கு தான் உயிர் கொடுக்கப்படுகிறது. இப்ப அந்த மலக்கு கேட்கிறார், இதை நான் உள்ள வைக்கவா வெளியில தள்ளிடவான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அணுவை உள்ள வைக்க சொன்னால் மலக்கு உள்ள தரிப்படுத்தி வைக்கிறார். அந்த கற்ப அறையில் போய் அதை செலுத்தி விடுகிறார். இல்லை என்று சொன்னால் அதை வெளியில தள்ளி விடுகிறார். இப்ப நம்முடைய உருவகத்திற்கும் நாம் உருப்படியாக வெளியில வருவதற்கும் மலக்குடைய உதவி நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 4 மாதம் ஆனதற்கு பிறகு அந்த குழந்தைக்கு உயிர் கொடுக்கப்படுகிறது. தாயுடைய கற்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு. இப்ப அல்லாஹ் தஆலாவிடத்தில மலக்கு கேட்கிறார், ரப்பே இந்த மனிதனுடைய ரிஸ்க் எவ்வளவு, இவனுடைய ஹயாத் எவ்வளவு, இவன் நற்பாக்கியசாலியா அல்லது துர்பாக்கியசாலியா, என்ன எழுதுன்னு கேட்கிறார் மலக்கு.
கருவறையிலேயே எழுதப்படுகிறது நம்முடைய ஹயாத். விளங்குங்களா? நம்ம ரொம்ப உடம்புக்கு முடியல, நான் சீக்கிரம் போயிடணும் போல தெரியுது அப்படின்னு சில பேர் சாக போற டிக்கெட் இன்னும் நமக்கு வலுவா இருக்குது, ஸ்டீல் பாடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்முடைய ஹயாத் எங்க எழுதப்பட்டு இருக்கிறது? தாயுடைய கருவறையிலேயே எழுதப்பட்டு இருக்கிறது. இவ்வளவு காலம் வாழ்வார், இவ்வளவு சாப்பிடுவார், தண்ணி குடிப்பார், இவர் நல்ல மனிதர், இவர் கெட்ட மனிதர் என்பதெல்லாம் தாயுடைய கற்பப்பையில் நமக்கு ரூஹ் ஊதப்பட்ட உடனே எழுதப்பட்டு விடுகிறது. அதுதான் தலையெழுத்துங்கிறது. சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதில் சில மாறுதல்களை, சில அமல்களை கொண்டு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தருகிறான். இப்ப உயிர் கொடுக்கிற பொழுது மலக்குகளுடைய தொடர்பு நம்மளோட இருக்கு. தாயுடைய கர்ப்பப்பையிலிருந்து வெளியில வருகிறதும் மலக்குகளுடைய உதவியோடு தான் நாம் வெளியில வருகிறோம். சுஜூது செஞ்ச நிலையில் வெளியில வருகிறோம். வெளியில வந்ததற்கு பிறகு ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா வலது தோள் புஜத்தில் நன்மையை எழுதக்கூடிய மலக்கையும் இடது தோள் புஜத்தில் தீமையை எழுதக்கூடிய மலக்கையும் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். இவர் ஒருத்தருக்கு 12 மணி நேரம் கூட்டி 24 மணி நேரத்துல இந்த 2 பேர் இருக்காங்களா இல்லையா? அசருக்கு வருவாங்க, சுபுக்கு போயிடுவாங்க, சுபுக்கு வர்றவங்க அசருக்கு போயிடுவாங்க. 12 மணி நேரம் டியூட்டி அவங்களுக்கு. இந்த 2 பேருக்குமே கிராமன் காத்திமீன் தான். இந்த 2 கிராமன் காத்திமீன் யாலமுன மா தஃஅலூன் என்று குர்ஆன் சொல்லுகிறது. 2 மலக்கும் ஒரு நன்மை எழுதிக்கிட்டே இருக்கிறார், ஒரு தீமை எழுதிக்கிட்டே இருக்கிறார். இப்படி 2 பேர் செக்யூரிட்டி அல்லாஹ் தஆலா நமக்கு போட்டு வைத்திருக்கிறார். ஒவ்வொரு தடவையும் சலாம் கொடுக்குற இந்த மலக்கும் தெரியல, இந்த பக்கம் சலாம் கொடுக்குற இந்த மலக்கும் தெரியல. ஆனால் 2 மலக்கு இருந்து கொண்டே இருக்கிறார்கள். நம்முடைய உடல் உறுப்புக்குள்ள உடலுக்குள்ள 70,000 மலக்குமார்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு துளி ரத்தத்தையும் மலக்கு தான் தள்ளி கொண்டிருக்கிறார். நம்ம ஓடுது ரத்தம்னு சொல்றோம், ரத்தம் ஓடுதுன்னு சொல்றோம். தானா எதுவும் ஓடாது, தானா எதுவும் ஓடாதுன்னு நீங்க வச்சிருக்க வண்டியே தானா ஓடாது. அதுக்கு சில வேலை செஞ்சாதான் அது போகும். எதுவுமே ரத்தம் தானா ஓடும். 70,000 மலக்குகள். அதான் இந்த மலக்குகளுக்கு எல்லாம் நம்மள்ட்ட கூலி கேட்டான்னு வச்சிருக்கோங்க, எதுவுமே கொடுக்க முடியாது. எந்த சொத்தை வந்து கொடுக்கிறது? ஒன்னும் கொடுக்க முடியாது. 70,000 மலக்குகள் கிட்னியை வேலை செய்யறதுக்கு, கல்லீரல் வேலை செய்யறதுக்கு, மண்ணீரல் வேலை செய்யறதுக்கு, நுரையீரல் வேலை செய்யறதுக்கு, மூளையில் இருக்கக்கூடிய செல்கள் எல்லாம் வேலை செய்வதற்கு அத்துணைக்கும் மலக்குகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொறுப்பு சாட்டி இருக்கிறான். அவர்கள் ஏதாவது ஒரு பகுதியில இருக்கிறவர்களை இன்னைக்கு வேலை பார்க்காதன்னா அந்த பக்கம் வேலை செய்யாது. ஒரு கை விளங்காம போச்சுங்க, நல்லா தான் இருந்துச்சு, இப்படி பிடிச்சு தூக்க வேண்டியது வரும். இது ஏன் என்று சொன்னால் இந்த பகுதியில் இருந்த பொறுப்பாளர்கள் அகற்றப்பட்டு விட்டார்கள். எனவே அது வேலைக்கு வராமல் இருக்கிறது. ஒவ்வொரு வினாடியும் மலக்குகளுடைய உதவியை நம்மளோடு ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா வைத்துக் கொண்டே இருக்கிறான். அதனால் நாம் செயலாக்கத்தில் இருந்து கொண்டே இருக்கிறோம். நேரடி அல்லாஹ்வுடைய பார்வையின் கீழ் அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இயக்கம் தான் நம்மளை இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் மனதில் பதிய வைக்க வேண்டும். இவைகள் எல்லாம் விளங்குறதுக்கு தான் ஏன் இந்த சூறாவை 70,000 மலக்குகள் சுமந்துட்டு வரணும், கூட வரணும் என்று சொன்னால் இந்த மலக்குகளுடைய தொடர்பு மனிதர்களுக்கு உண்டு என்பதை அல்லாஹ் உணர்த்தி காட்டுகிறான். சங்கைப்படுத்திய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், வகி கொண்டு வருவதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், மலை பொழிய வைக்கிறதுக்கு மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், சூர் ஊதுறதுக்கு இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு ஒரே சத்தம் ஊட்டு ஊதுறது, துணி அழிச்சு வருது. அது நம்ம ஊட்டு சும்மா சொல்றேன், அந்த சத்தம் வேற மாதிரி இருக்கும். அந்த சத்தத்தால் வானம் இடிச்சு தகர்த்து போய்விடும். அவர் எப்படி சத்தம் போடுவார்? அந்த மலக்கு எப்படிப்பட்டவராக இருப்பார்? சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், பிரம்மாண்டமான மலக்குகளை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். ரூஹ வாங்கக்கூடிய மலக்குள் மௌத்தை அல்லாஹ் படைச்சார். அந்த 4 பேர்களும் மினிஸ்டருடைய அந்தஸ்தில் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு கீழே கோடிக்கணக்கான மலக்குகள் செயலாக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப மலக்குள் மௌத் அலைஹிஸ்ஸலாம் முழு உலகத்துடைய கண்ட்ரோல் அவங்க கையில் அல்லாஹ் கொடுத்திருக்கான்.
சின்ன லேப்டாப் வச்சு பாக்குறோமா இல்லையா? கணக்கு ஒழுங்கெல்லாம் பாக்குற டக்கு டக்குன்னு மெட்ராஸ்ல இருக்கிற கடை, திருச்சியில இருக்கிற கடை, மதுரையில இருக்கிற கடை அடிச்சு பார்த்தா ரைட் 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 இப்படி போயிட்டு இருக்கிறோமா இல்லையா? முழு துணியாவில் இருக்க இன்னைக்கு எத்தனை வகையில ரூபம் ஆமான லேப்டாப்ல பாக்குற டப்புன்னு வச்சாரு எல்லாமே ஒரே அடியா தூக்கி போயிடுறாரு. ஒரு ஆள்கிட்ட போய் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி சொல்லிட்டா இருக்கிறாரு. சங்கமிக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்கள் எப்பேற்பட்ட ஆற்றல் இது! சாதாரண மனித அறிவால் ஊகிக்க முடியாத அபூர்வ ஆற்றலை அல்லாஹ் மலக்குகளுக்கு கொடுத்திருக்கிறார். அத்துணை இடங்களிலேயும் அங்கம் வகிக்கிறார், அத்துணை ரூஹுகளையும் அவர் கைப்பற்றுகிறார் என்று சொன்னார் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இந்த மலக்குடைய தொடர்பு வச்சுன்னா ஒவ்வொரு நாளும் நம்மளை சந்திச்சு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, உன்ட்ட வருவப்பா சாக்குறது யாரு என்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம். இறுதியான ஒரு தடவை அவர் கூப்பிட்டு போயிடுவார். ஒவ்வொரு தடவை வரப்போகும்போது மற்ற வருவேன்னு சொல்லிட்டு போவார். கடைசியா வரப்போகும்போது ரூப கைப்பற்றிட்டு போயிடுவார். அல்லது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் வந்தான். அந்த அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாங்க. வலைக்கும் சலாம், வாங்க வாப்பா, என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டான். நான் சும்மா உங்களை சந்திச்சுட்டு போனான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம். இப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சரி வந்ததெல்லாம் ரைட்டு, நீ வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது நமக்கு ஒரு அறிவிப்பு செஞ்சுட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னா அது எனக்கு கொஞ்சம் ராகத்தா இருக்கு, தயாரா இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு ராகத்தா இருக்குமா இல்லையா அப்படின்னு. அதற்கு மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, நான் 3 அறிவிப்பு செய்யாமல் வருவதே இல்லை, 3 அறிவிப்பு செய்யாமல் வருவதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்பனா ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பேசாம வந்துட்டான். திடீர்னு ஒரு நாள் வந்தாங்க மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வலைக்கும் சலாம், என்ன வாப்பா வாங்க போவோம். நீ நான் 3 அறிவிப்பு செஞ்சுட்டு வரேன்னு சொன்னேன், திடீர்னு வந்து நிக்கிற அப்படின்னாங்க. நல்லா திடகாத்திரமாக இருந்த உங்களுடைய உடம்பு இப்பொழுது எலும்பிலிருந்து கறி நகர்ந்து போய் குழந்தை 6 வயசாயிடுச்சுன்னா, வயசுல கிரிப்பா இருக்கும், வயசாயிடுச்சுன்னா எலும்புல கறி வேற தொங்கிக்கிட்டு இருக்கும், இந்த கண்ணம் தொங்கிருது, எல்லாமே தொங்கி போயிடும், எதுவுமே என்ன உருப்படியா இருக்காது, பாதிப்பத்துல எல்லாம் பவரா இருக்கு, அது பூரா பவருக்கு போயிடும், துணியாவே எல்லாம் புடுங்கி காட்டினான். மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கிரிப்பா இருந்த உங்களின் உடல் தளர்ந்து போவது நான் வருவதற்குள்ள அடையாளம், நீ சாப போறங்கிறதுக்கு அது அடையாளம். கருத்த முடி நரைத்து போய் இருப்பது நான் வரப்போகிறேன் என்பதற்கு அடையாளம். இப்ப நான் வந்திருக்கிறது 3வது அடையாளம். நீ முன்னாடியே விவரமா சொல்லி இருக்கலாம்ல, ஏன் முன்னாடியே விவரமா கேட்டிருக்க வேண்டியதான், நீங்க கிளம்புங்க அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டாங்க. சங்கையார் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மலக்குல் மௌத் என்ற ரூஹு அல்லாஹ்வுடைய சமூகத்திற்கு பறந்து போவதற்கு அவர்களை தான் அல்லாஹ் காரணமாக்கி இருக்கிறார். இந்த ரூஹு உள்ளுக்குள்ளே இயங்குவதற்கு எப்படி மலக்குகளை வைத்திருக்கிறானோ அதை எடுப்பதற்கு மலக்கை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நிகழ்விலும் ஒவ்வொரு அசைவிலும் மலக்குகளோடு அல்லாஹ் சம்பந்தம் வச்சிருக்கிற. சும்மா சோறு தள்ளி வாயில வச்சிருக்க உள்ள போயிருந்துன்னு நீங்க நினைக்கிறீர்கள், இல்ல, உள்ளுக்குள்ள ஒரு கூட்டம் அது வேலை வாங்கி கொண்டு இருக்கிறது, அந்த வேலையை செய்து கொண்டே இருக்கிறது. அது நாசியில ஏறிடாம அந்த பக்கம் போய் நின்றாம இந்த பக்கம் போய் நின்றாம பக்குவமா வாங்கி உள்ள தருது. அம்மா எப்படி சோறு நல்ல பக்குவமா பிடிச்சு வாங்கில வைக்கிறாங்களோ அது மாதிரி உள்ள போற சோறு அதை உள்ளுக்குள்ள கொண்டு போய் அதை என்னென்ன மாதிரி எல்லாம் பிரிக்கணுமோ, ரத்தமாக, சிறுநீராக, மலமாக ஒரு வஸ்துவை இவ்வளவு தானா உள்ளுக்குள்ள நடக்கும். ஒரு மரம் தானா எப்படி கட்டில் ஆகும், ஒரு மரம் தானா எப்படி பெஞ்ச் ஆகும், ஒரு மரம் தானா எப்படி சேர் ஆகும், ஆகாது. அதை செய்யக்கூடிய ஒரு தொழில்நுட்ப கலைஞர் ஒருவன் தேவைப்படுகிறார். ஒரு மரம் பெஞ்சியாக ஆகிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுகிறார் என்றால் உண்ட சோறு பலமாக வர்றதுக்கு அது உள்ள தானா ஆகாது. உள்ளுக்குள்ள அது ஆகிற மாதிரி எல்லாம் வச்சிருக்கிறான். எப்படி வைத்திருக்கிறான் என்றால் மலக்குகளுடைய தொடர்போட வைத்திருக்கிறான். ஏதாவது கிருமி பண்ணணும்னு சொன்னா வயிற்ற பிடிக்க விட்டுருவாரு. 2 நாளா ஒரே பேதியா இருக்கு, கண்ணு 2 உள்ள போயிடுது, பாதி மையத்தா இருக்கிறான். நல்லா இருந்தவன பாதி மையத்தை அல்லாஹ் ஏன் ஆக்கி வைத்திருக்கிறான் என்றால் நான் நாடினால் இதை முழுக்க பிடிங்கி விட்டு இந்த காலத்தை எடுத்து விட்டுருவேன், போய்கிட்டே இருந்து அடைக்கிறதுக்கு எவனாலையும் முடியாது.
அதனால் எந்த விஷயமும் உனது கட்டுப்பாட்டுக்குள் இல்லை, எல்லாம் எனது கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது என்பதை அல்லாஹ் உணர்த்துகிறான். துனியாவுடைய வாழ்க்கையில் மலக்குடைய தொடர்பு கபருக்குள்ள கொண்டு வச்சனம் உங்களுக்கு வருவார். மூன்று கேள்விகளை மலக்கு தான் கேட்பார், நம்முடைய வாப்பா வந்து கேட்க மாட்டார். இந்த மூன்று கேள்விகளுக்கு பதில் சொன்னால் வரவேற்கப்படும், எல்லா வசதிகளும் அங்கு செய்து கொடுக்கப்படும். அதற்கு பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் சாப்பிட்டதற்கு மலக்கு தான் இருப்பார். பெரிய இரும்பு தடி எடுத்துக்கொண்டு வேகப்போடு போடுவாராம், பூமிக்கு கீழே 70 முழம் போய் விடுவார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரவணைப்பதற்கும் அவர்தான், அடிப்பதற்கும் அவர்தான். கபருடைய வாழ்க்கை இது. மஹ்ஷருக்கு போய்விட்டால் சொர்க்கத்தில் ரிதுவானுடைய மலக்கு, நரகத்தில் மாலிக்கிற மலக்கு, எங்க பார்த்தாலும் மலக்குகள் தான். எனவே ரப்பு மனிதர்களை மண்ணால் படைத்து மலக்குகளை ஒளியால் படைத்து இந்த ஒளியை இந்த மண்ணோடு இணைப்பதற்கு அவர்களை அல்லாஹ் நம்மளோடு சேர்த்து வைத்திருக்கிறார். நல்ல குணமும் நல்ல செயலும் நம்மளுக்கு வந்துட்டா நம்ம மலக்குகளை விட மேலான ஆளா போயிடுவோமா? கெட்ட செயலும் கெட்ட குணமும் நம்மள்கிட்ட வந்துட்டால் இப்லீஸை விட ஆக மோசமான ஆளா ஆகிடுவோம். இந்த ரெண்டையும் விளங்குவதற்காக வேண்டித்தான் இறைமறை அல் குர்ஆனில் சூரத்துல் இந்த அன்ஃபாலை, இந்த சூரத்துல் அன்ஃபாலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கி வைத்தது 70,000 மலக்குகளை கொண்டு இறக்கி வைத்தது ஏன் என்றால், உங்க வாழ்க்கையின் அத்துணை அம்சங்களும் மலக்குகளோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் மலக்குகளால் கண்காணிக்கப்படுகிறீர்கள். மலக்குகள் உங்களுடைய நன்மை தீமையை பதிவு செய்கிறார்கள். ஜாக்கிரதையா உங்கள் வாழ்க்கையை ஆக்கி கொடுங்கள் என்ற இந்த செய்தியை நமக்கு உணர்த்துவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் மலக்குகளை நம்மளோடு சம்பந்தப்படுத்தி இருக்கிறார். எல்லாம் வல்ல ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய நன்மசீபை அல்லாஹ் தந்தருள்வானாக. நம்மளோடு இருக்கக்கூடிய மலக்குகள் நம்முடைய நற்செயல்களை பார்த்து பூரிப்படி அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.